என் தங்கப்பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய இந்த சனிக்கிழமையில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உன்னை ஆட்டி படைத்த கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் நீங்கி உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்க இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டம் என்பது யாருக்கும் இல்லாத நிலை இல்லை. ஆனால் அதை ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து அந்த பிரச்சனைகள் அவர்களை தொடர்வதும் அவர்களை விட்டு செல்வதும் அவரவர் கைகளில் இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறாயே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்தது கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ கொடுத்தது கிடையாது. உன்னால் பலனடைந்திருக்கிறார்களே தவிர யாரும் உன்னால் வேதனைப்பட்டதாக இங்கு சரித்திரமில்லை. ஆனாலும் என் குழந்தை, இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயானால் அது உன்னுடைய சந்தோஷத்தை பொறுத்தது, நீ ஏற்றுக்கொள்கின்ற விதத்தை பொறுத்தது. என்ன வேண்டும் இந்த வாழ்க்கைக்காக என்று நீ உறுதியாக நம்புகிறாயோ அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இது உன் தாயானவள் என்னுடைய வாக்கு. கர்ம வினைகள் ஒருவருக்கு வாழ்க்கையில் குறைந்து விட்டது என்றாலே அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும். அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் அவர்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பெரிதாக ஆட்டி படைக்கின்ற பிரச்சனையே முன்னோர்கள் செய்த பாவங்களும் இந்த பிறவியில் நீ செய்த பாவங்களும் தான். இப்பொழுது நீ எந்த பாவமும் செய்யவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாய் என்றால் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். அதற்கு இப்பொழுது பல புண்ணியங்களை நீ சேர்க்க தொடங்க வேண்டும். இன்று இந்த நாள், இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள், பங்குனி மாதத்தினுடைய 1ஆம் தேதி. இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, உன்னை சேர்வது ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு என்றும் நான் பயணிக்கிறேன். ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வருகின்றேன். நான் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் நீ நிலைநிறுத்த வேண்டிய விஷயம் ஒன்றுதான். எந்த நொடியிலும் நம்மை நம் தாயானவள் கைவிட்டு விட மாட்டாள் என்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்களும் எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு முக்கியமாக தெரியும் பொழுது, என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் மட்டுமே சற்று வித்தியாசமாக உனக்கு தோன்றும். ஏனென்றால்
உனக்கு வேண்டியவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கையை நீ உற்று நோக்கி பார்த்தாயானால் அவர்கள் தன் வாழ்க்கைக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்த பிறகுதான் வெளியில் இருப்பவர்களை பற்றி சிந்திப்பார்கள். இது ஒவ்வொருவரினுடைய குணம், ஒவ்வொருவருக்கு விதிக்கப்பட்ட விதி. இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும்? என் குழந்தையே, அதனால் நம் மீது இவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்களே, நம் குடும்பத்தின் மீது இவர்கள் எந்த வகையிலும் நன்மைகளை தர நினைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாதே. நீ உன்னை நம்பு. இந்த குடும்பத்திற்காக நீ இருக்கிறாய் என்பதனை நம்பு. உன்னால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் என்பதனை நம்பு. அது போதும். நீ நினைத்தது போல அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் என் பிள்ளையை ஒரு நாளும் பாதித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்ம வினைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து நீங்க வேண்டும் என்றால் அது சாதாரணமான காரியமே கிடையாது. ஏனென்றால் அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் அவசியம். இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் மிகவும் முக்கியம். நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். நீ எந்த விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாயோ அதுதான் உனக்குரிய நம்பிக்கையாக மாறும். அதனால் என்ன வேண்டும், எது வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே இந்த வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும். நீ நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும். எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய பெருமகிழ்ச்சியை என்னவென்று நீ தெளிவுபடுத்திக்கொள். வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எந்த நன்மைகளையும் நடத்துவதில்லை. உனக்கு என் மூலமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த தருணத்தை விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ எந்நாளும் உறுதி செய்ய தயாராக இரு. முடியாத காரியங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நடத்த முடியும். அதிலிருந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்யவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வராகி உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் பல வாய்ப்புகளும் உனக்கு தயாராக இருக்கின்றது. அம்மா தருகின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னை வெற்றி நிச்சயமாக விட்டு வேறெங்கும் சென்று விடாது. இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் என்ன தர நினைக்கின்றேன், எந்த விஷயத்தை உனக்கு நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் புரிதலில் இருக்க வேண்டும். எப்பொழுது என்னை உணரத் தொடங்குகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, எல்லா விஷயங்களையும் நாம் கடந்து வருகின்றோமே என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நீ கடந்து வருவதுதான் உன்னுடைய வெற்றி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ வருகின்ற பாதையில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுமைக்குமே இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்துகிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, எங்கே உனக்கு என்னவெல்லாம் மிக பெரிய துன்பங்களாக மாறுகின்றதோ அங்கே
உனக்கான நன்மைகள் அத்தனையுமே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, ஆபத்தில் உனக்கு உதவிகளை செய்தவர்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது. ஆபத்து நேரத்தில் உன்னை கை தூக்கி விட்டவர்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னுடையதாக மாற வேண்டும் என்று யார் நினைத்தாலும், அதையெல்லாம் நீ நினைத்தால் மட்டுமே மாற்ற முடியும் என்கின்ற ஒரு உணர்வை நீ கொண்டு வர வேண்டும். தேவையில்லாது எப்பொழுதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய உணர்வுகளை நீ இழந்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். அத்தனை மாற்றங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். நான் இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் இனி எப்பொழுதும் போல உனக்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரப்போகின்ற நேரமும் இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் வீணாகி போய்விட்டதே என்று நினைத்து நீ வருந்துவாய். எதற்காகவும் கண்ணீர் வடிக்காமல் எப்பொழுதும் உன்னால் நல்லதை நடத்த முடியும் என்று நம்பி நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு. உன் தாயானவள் உனக்கு இருக்கும் வரை எதை பற்றிய கவலைகளும் வேதனைகளும் உனக்கு தேவையில்லை. தேவையற்ற எல்லா சிந்தனைகளையும் நீ விடுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, யாராக இருந்தாலும் சரி, அவரவர் தேவைகளுக்காக இன்னொருவரை பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீயும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீயும் விழித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் நீ பல மாற்றங்களை இந்த வாழ்க்கைக்கென கொண்டு வர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. பலவிதமான சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து, பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புதிதாக உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு எப்பொழுதும் எதற்காகவும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பங்குனி மாதத்தினுடைய முதலாவது நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். இந்த மாதம் முடிவதற்குள் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கப் போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கப் போகிறோம் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ நினைத்தது போல உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும். நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நன்மைகள் உனக்கு நடக்க வேண்டும். அதற்கு நீ பல புண்ணியங்களை தேட வேண்டும். இந்த வாழ்க்கையில் புண்ணிய விஷயங்களை அதிகமாக செய்தாலே போதும். புண்ணியத்தை தேடுவதற்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை தாயே என்று சொல்வாயானால், என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உன்னால் முடிகின்றதோ உன்னால் சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்தால் போதும். அதுவும் உண்மையில் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த வாழ்க்கையும் நீ நினைத்தது போல உனக்கு மாறிவிடும். என் பிள்ளையே, எதுவும் ஒரு நொடியில் அதிசயமாக நடக்காது. உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதற்கு சற்று கால தாமதமாகலாம். தாமதமானாலும் தப்பாமல் உன் வாழ்க்கையில் அது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் என் பிள்ளையினால் எதிர்கொண்டு விட முடியும். எல்லா விஷயங்களையும் என் குழந்தையினால் நிச்சயமாக நடத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும்
உனக்காக நான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை காக்க நான் வந்திடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகவும் இனி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான தொடக்க நாளாகவும் இருக்கப் போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.